அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், அதிசயபுரம், குருசேகரம், காமராஜ் நகர் திருச்சபை மக்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர். ஜெபம் எப்போவுமே ஆண்டவருடைய நம்பிக்கை, விசுவாசம். ஒரு தாயார் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லம் பகுதி, குடிசை பகுதியில் கிறிஸ்தவ மக்களாக மாறியிருக்காங்க. நிறைய பகுதி. ஒரு பகுதிக்கு கடந்த நாட்கள் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தூர் குருவாரோடு புனித்தும் பெல்சியா குரு என்று 2 ஆயர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருவரோடு ஒரு பகுதிக்கு கடந்து போனோம். உள்ளே போனால் 7 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள். 7 விழுக்காடு, 10 பேரில் 7 பேர் கிறிஸ்தவர். ஒரு 2 வீலர் போக முடியாத ஒரு சின்ன வழி உள்ளே போய் ஒரு 30 சர்ச்சு பார்த்தோம். நம்ம கிராமத்து அளவு ஏரியாவில் 30 சர்ச். நம்ம கிராமத்தில் ஒரு 5000 பேர் இருந்தாங்க, ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. நம்ம கிராமத்தில் இருக்க 10 மடங்கு அதிகம். ஒரு வீட்டுடைய அகலம் நீளம் 10 அடி தான், இல்லை 7 அடி 8 அடி தான். காமன் பாத்ரூம் தான், 100 பேர் 150 பேர் யூஸ் பண்ணுற காமன் பாத்ரூம் தான். அவ்வளோ கிறிஸ்தவ மக்கள், நெருக்கமான கிறிஸ்தவ மக்கள். அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவங்க சொல்கிறாங்க, தங்களை ஒரு தாழ்ந்த ஜாதி என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகும்னா அவங்கள எஸ்சிங்கிற ஒரு கேட்டகரி கவர்மெண்ட் வச்சுருக்கு. அவங்க கிறிஸ்தவர்கள் என்று கெசட்டில் போய் பேர் மாற்றிட்டாங்கன்னா, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன், நான் கிறிஸ்தவனாக ஆகிட்டேன்னு கெசட்டில் போய் அவங்க பேரை நான் கிறிஸ்டின்னு மாற்றிட்டா பிசி ஆகிடுவாங்க. எஸ்சிக்கு கோட்டா விட பிசியோடைய கோட்டா ரொம்ப குறைவு. 5 பேர் இல்லை, ஒருத்தர். அதாவது அந்த கோட்டா கவர்மெண்ட்டுடைய சலுகை ரொம்ப கம்மி. ஒரு பாஸ்டர் என்னோடு கிட்டத்தட்ட 30 வருஷமாக பழக்கம் உள்ளவர். அவர் பொண்ணு நீட்டுக்காக கிட்டத்தட்ட 3 வருஷமாக எழுதுகிறான். 450 மார்க் 500 மார்க் வந்துடுறான். இந்த வருஷம் 400 சில்லற மார்க் வாங்கியிருக்கா. ஆனால் அவள் கெசட்டில் பேரை மாற்றினதால், பிசின்னு மாற்றினதால் அவளுக்கு அந்த கோட்டா கிடைக்கல. எஸ்சின்னே நிறைய பேர் கிட்டத்தட்ட இதில் 7 விழுக்காடில் 5 விழுக்காடு மக்கள் கெசட்டில் பேரை மாற்றாமல் இந்துன்னே பேர் வச்சுருக்காங்க. அவங்களோட பூர்வீக மதத்தை, தாய் மதத்தை சொல்லி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு சகோதரி தன் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் போய் சீட்டு கேட்டாள். நான் சாராட்டகர் கல்லூரியில் செக்ரட்டரியாக 4 வருஷமாக இருக்கிறேன். கோட்டா பிரகாரம் தான் சீட்டு கொடுக்கணும். ஓசி, எம்டிசி, எம்பிசி, இப்படி கோட்டா, இத்தனை இவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க கவர்மெண்ட் கோட்டா. இப்போ ஒருவேளை ஒருத்தர் சீட்டு கேட்பாங்க, இல்லைம்பாங்க. ஆனால் அங்கே 5 வேக்கண்ட் 6 வேக்கண்ட் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட சாராருக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை இதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி அந்த தாயார் போய் கேட்குறப்ப கொடுக்கல. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஏன் மாறினீங்க? நீங்கள் கிறிஸ்துவனையாக மாற போய் தான் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் மாறலைன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கோம். அந்த அம்மா சொல்லிச்சு, என் கடவுள் என் தேவையை சந்திக்கும் ஆண்டவர். மத்தேயு 6:8 சொல்கிறார், உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு என்னன்னு தெரியும். உன் பிரச்சனைகளுக்கு முன்னால் நீ என்கிட்ட ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணும் முன்னிலே என்னுடைய பெயர், என்னுடைய வம்சாவளி, நான் யார், என்னுடைய பிரச்சனைகள் என்ன, எனக்கு என்ன தேவை, இப்பொழுது நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஐ வில் நோ, எனக்கு தெரியும். நீ ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். என்ன ஜெபம் பண்ணோம்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவார், ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றென்று பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமை எங்களை ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எல்லாம் முடியாது. உமக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை, அது நீ மட்டும் சொன்னால் போதும். இதைத்தான் லூக்கா 11 சொல்கிறார், அவருடைய ஜெபம். அந்த சகோதரி சொன்னாங்க, நான் மாற்றலைங்க, சீட்டு கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலா போதுன்னு ஜெபம் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் நான் ஃபீஸை கட்டி பிள்ளையை சேர்த்துறாங்க. அந்த அட்மிஷன் முடிகிற நேரத்தில் அந்த ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த சீட்டு கேட்டீங்க, அந்த சீட்டு வேக்கண்டாக இருக்குது, நீங்கள் உங்கள் பிள்ளையை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்களாம். இந்த அம்மாவுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய நம்பிக்கை பெற. அதுதான் எபிரேயர் 11 சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி, ஃபாலோ டு தி ஜீசஸ், இயேசுவை நோக்கி நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்கு?
அதுதான் நம்முடைய வாசிக்க கேட்ட நிருப பகுதி சொல்கிறாரு. யாக்கோபு 5:13, நீ துன்பப்படுறியா ஜெபம் பண்ணு, துன்பப்படுறியா ஜெபம் பண்ணு, வியாதியாக இருக்கியா ஜெபம் பண்ணு. 5:15 சொல்கிறாரு, விசுவாசமுடைய ஜெபம் பிணியாளியை, நம்பிக்கையோடு கையில் யாருக்கு வயிறு வலிக்க நம்பிக்கையோட கை வச்சு நீங்கள் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனா, டாக்டர் பென்னிகின்னா, இல்லைன்னா பில்லிகிராகமா, இல்லைன்னா இப்படிப்பட்ட பெரிய பாஸ்டர்ஸ் விஸ்மிதா, சார்லஸ் பரிஜனா இருக்குன்னு அவசியம் இல்லை. நீ யாராக இருந்தாலும், நீங்கள் கூட யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு. ஐஎம்எஸ்ஸுடைய ஃபவுண்டர் வேதநாயக மசிரியா சாமுவேல் ஐயா, ஐஎம்எஸ் என்எம்எஸ்ஸுடைய ஃபவுண்டர் அவர் தான் இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் சொன்ன முதலாவது இந்திய மிஷனரி. அவர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் திருநெல்வேலியில். அவங்க ஊர் வெள்ளான்விளை, தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளான்விளையிலேருந்து திருநெல்வேலியில் படிக்கிறார். 6th என்னவோ படிக்கிறார். பக்கத்தில் ஒரு பையனுக்கு ஸ்டமக் ஃபைன், துடிக்கிறான். இவனை போட்டு போட்டு கொடுக்குறவன், அசரியாவே போட்டு போட்டு கொடுக்குறவன், வயிற்றுவலியில் துடிக்கிறான். 6வது படிக்கிற பையன் எனக்கு எதிரி தான். இருந்தாலும் அவன் துடிப்பை பார்த்து வயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணாரான். ஐஎம்எஸ்ஸுடைய விஷன் ஆர்க்கில் அந்த நாடகம் போடுவாங்க. கை வச்சு ஜெபம் பண்ணாரான். தகப்பனே இவனுடைய வயிறு வலியை மாற்றி கொடுங்கன்னு. மாற்றி ஜெபம் பண்ணுறப்ப அந்த ஸ்டமக் பெயின் அப்போவே போயிடுச்சான், அப்போவே ரிலீஸ் ஆகிடுச்சான். அதுதான் அந்த யாக்கோபு 5 சொல்கிறாரு, விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளியை, திருச்சபையின் மூப்பர்களை நீ கூப்பிட்டு, திருச்சபையுடைய கேட்டகிஸ்ட்டு, இவர் ஜெபம் பண்ண எங்கெங்க சரியாகும், அவரே ஃப்ராடு, அவர் இந்த கேட்டகிஸ்ட்டை சொல்ல, ஏதோ ஒரு கேட்டகிஸ்ட்டை சொல்கிறேன், இவர் ஜெபம் பண்ணாச்சு, அப்படி இல்லை. நம்பிக்கையோடு கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு ஜெபம் பண்ணுறப்போ, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன்ட்ட ஓடுறீங்க, இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்துக்கு, 4 மாவடிக்கு போடுறீங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் ஹீலிங் ஃபார் ஜீசஸ். எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் சொல்லுது, வைத்தியம் எங்களோடது, சுகம் ஆண்டவருடையது. கிவ் த ட்ரீட்மெண்ட், ஹீல் த ஜீசஸ். இயேசு சுகம் கொடுக்கும் ஆண்டவர். அந்த நம்பிக்கை, அதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கல் துளைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பில்லை. கர்த்தரை நம்புகிறவன் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பான். யாரு ஃபெய்த் ஆண்டவரோக்கி நடக்கிறோமோ, ஆண்டவரோக்கி நடக்கிறோமோ அந்த ஆண்டவர், அதுதான் விசுவாசனுடைய ஜெபம். அதுதான் சொல்ல, எலியா யாருன்னா ஒரு சாதாரண மனுஷன், மழை பெய்யாத நெல்லு, ப்ளீஸ் ஸ்டாப், கையை காட்டிட்டான். அடுத்து சொன்னான், ஆரம்பினான். 3 வருஷம் மழை பெய்யலை. அடுத்து சொன்னான், மழை பெஞ்சான். எலியா நம்மை போல் பாடுபுலவனாக இருந்தாலும் தேவனை நோக்கி ஜெபித்தான். எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? தோட்டத்தில் இருக்கீங்க, வீட்டுக்கு போகணும், மழையில் நினைஞ்சால் காய்ச்சல் வரும், ஒரு 5 நிமிஷம் மழை நிற்கட்டுன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்க? நம்ம ஊருக்கு மழை ரொம்ப முக்கியம், அது வேறு. ஆனால் மழையை நிப்பாட்டி ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் ஒன்று எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? நான் 25 வருஷத்துக்கு முன்னால் பெரியபாளையங்கிற ஒரு பெரிய பரிசுத்த பூமின்னு அந்த ஊர் மக்களெல்லாம் அங்கே போவாங்க. போயிட்டு துணி இல்லாமல் நடப்பாங்க. அந்த ஊரில் துணி இல்லாமல் மீன்ஸ் வேப்பஞ்சலை கட்டிக்கிட்டு, வேப்பன் துணியை கட்டிக்கிட்டு காலையில் நடப்பாங்க. அது அந்த ஊரோட வழக்கம். அந்த பகுதியில் ஒரு கூட்டத்துக்கு போனேன். ஒரு ஏழை பாஸ்டர், ரொம்ப ஏழை, ரோட்டில் மீட்டிங் போட்டிருக்கார். முன்னால் உட்கார கூட சேர் இல்லை. அப்படிப்பட்ட ஏழை மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். என்னை மைக்கு 8:15 கொடுக்குறாரு. 8:15 நானே லேட்டாக போகிறாள். எப்போவுமே லேட்டாக தான் போவேன். என் பழக்கமே அப்படி ஆயிடுச்சு. லேட்டாக போகிறேன். ஏன்னா காலையிலேருந்து நிறைய வேலையை நானே இழுத்துக்குவேன். இப்போ இது 2வது மெசேஜ்னு 3வது மெசேஜுக்கு ஓடணும். அவங்க ஐயர் டைமை பார்ப்பார், பண்டிகைக்காரர் துடிச்சிக்கிட்டு இருப்பார், நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என் நிலமை. அதே மாதிரி போனோன்னு மைக்கை கொடுக்கார், மழை வந்துட்டு. அந்த பாஸ்டர் அழுகிறார், ஐயோன்னு. நான் ஜெபம் தகப்பனே ஒரு 1/2 மணி நேரம் நிப்பாட்டி கொடுங்களேன். என்ன கேட்டு பார்த்தேன், கேட்பம்மேன்னு. நான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோ, பென்னிகினோவோ, பில்லிகிராமோ, சார்லஸ் பர்சனோ, ஸ்மித்தோ, இல்லைனா மோன்சி லாசரஸோ, இல்லை ஏஜி மோகனோ, இல்லைனா இப்படிப்பட்ட பெரிய பாஸ்டரோ இல்லை. நம்ம பெரிய பாஸ்டர்னா குடுகுடுன்னு ஓடுறோம்ல. கையில் பைபிள் இருந்தால் எல்லோரும் பெரிய பாஸ்டர் தான். அதுதான் ஃபெய்த்து. கரெக்டாக மெசேஜ் முடிகிற வரை நிப்பாட்டி கொடுத்தாரு. எங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ 1995
காலையில் 3 நாளாக மழை பெய்யுது. அந்த ரோட்டில் இடுப்பளவு தொட அளவு தண்ணி, கிட்டத்தட்ட 3 அடி தண்ணி போய்கிட்டு இருக்கு. டாக்டர் ஜெய்சிங் வந்தாங்க, மழையோடு ரிச்சால வர்றார். ஜோம்னா, தம்பி மழை 3 நாளாக பெய்யுது, கரெக்டாக 5:30க்கு நிற்கும். எத்தனைக்கு? 5:45 6க்குள்ளே ஆரம்பிச்சிரு, 8:45க்குள்ளே ப்ரோக்ராமை முடிச்சிரு, கரெக்டாக 9:15க்கு திரும்ப மழை பெய்யுன்னார். இப்போ செல்லு கையில் இருக்குது, இதில் ஏதோ ஒரு ஆப்பு போட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு மழை வரும், எத்தனை மணிக்கு மழை போகும், எத்தனை மணிக்கு நிற்கும். இப்போ ஆப் இப்போ அப்படிலாம் வந்துடுச்சு. சயின்ஸு டெக்னாலஜி இப்போ அந்தளவுக்கு கூடிச்சு. க்ளவுட் இப்போ இன்ஜினியர் சீலிங் போடுறாருன்னா அவர் ஆப்பை பார்த்து, ஐயா இன்றைக்கி இத்தனை மணிக்கு மழை பெய்யும், இன்றைக்கி சீலிங் போடாதான்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு ஆப் வந்து டெக்னாலஜி கூடிருச்சு. அது என்ன ஆப்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஆண்டவர் வந்து நீங்கள் நானும் எப்படிப்பட்ட விசுவாசம் ஃபெய்த்திட்ட இருக்கிறோம். தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க. அதுதான் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் டே அண்ட் நைட் அந்த அம்மா அல்லும் பகலும் ஜெபம் பண்ணுறாங்க. யார்கிட்டனா, ஒருத்தர் போய் கேட்குறான், அந்த என்னது எச்சக்கையில் காக்கா ஓட்டாதவன், அதை கூட நல்லா வாஷ் பண்ணுறாள், ரொம்ப கருமி, அவன்கிட்ட போய் கேட்குது, எனக்கு ஒரு நியாயம் தீர்த்து கொடு. அந்த அம்மா கேட்டதால் அதான் அடிமேல் அடித்தா அம்மியும் நகரும். சொன்னதே சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கேட்பாராம். அந்த அம்மா அப்படி தான் சொல்கிறார், அந்த இரவும் பகலும். அடுத்து அந்த வசனம் சொல்ல, தன் தாழ்மை, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறது. அதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறது. நீங்கள் நானும் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள், ரொம்ப ஃபேமஸ் அந்த வார்த்தை. ஆனால் அவன் மனம் கசந்து உட்கார்ந்து கஷ்டப்படுறான். என் சர்ச்சை இடிக்கப்பட்டுருச்சே, உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். மனம் கசந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபந்தாங்க அவருக்கு ஒரு விடுதலை. நெகேமியா 1:4 சொல்கிறாரு. அதுதான் சங்கீதம் 17 சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கெஞ்சுறேன், எனக்கு செவி கொடுங்க. லிசன் டு மீ, எனக்கு செவி கொடுங்க, நான் உம்மை நோக்கி கெஞ்சுறேன். அதுதான் 2 நாளாக 7ஆம் அதிகாரம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி கெஞ்சுதல். ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும். தகப்பனே எதுக்கு எனக்கு தரல, எதுக்கு தரலன்னா நீங்கள் ஏன் என் பக்கத்தில் இல்லை, நீங்கள் ஏன் என் ஜெபத்தை கேட்கல. ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும், அழணும். அழுறப்போ ஆண்டவர் நம்மை விட்டு வெளியே போயிட்டாரு. ஏன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், துன்மார்க்குடைய ஜெபம் கேட்கப்படல. துன்மார்க்கருக்கும் எனக்கு சம்பந்தம் ஏதுங்கிறாரு. துன்மார்க்கருக்கு நான் துன்மார்க்கனோடு இல்லைங்கிறாரு. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கலைன்னா, நமக்கு விடுதலை இல்லைன்னா நம்ம சிந்திக்கணும். அதுதான் சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நீதிமொழிகள் 28:13 சொல்ல, பாவங்களை மறைக்கிறவன். ஓசியா 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து நான் என் முகத்தை தேடும் மட்டும் நான் திரும்பி என் ஸ்தானத்திற்கு போயிடுவேன். அவங்க திரும்பி தேடுறப்போ என்னிடத்தில் திரும்புங்கள், ரிட்டன் டு மீ, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு துர்க்குணத்தை விட்டு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தையும் விட்டு தன் நினைவிடத்தில் கத்தடத்தில் மாலை ஜெபத்தில் சத்தமாக உபதேசியார் சொல்வார். எங்கள் ஃபாதர்லா, என் ஒய்ஃபோட அப்பா சொல்வார், சத்தமாக எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன பையனில் நான் ஈவினிங் ப்ரேயரில் அவர் சர்ச்சுக்குள்ளே, அப்போ மைக்கெலாம் கிடையாது, சர்ச்சுக்குள்ளே சொல்ல தான் ஊர் ஃபுல்லாக கேட்கும், துன்மார்க்கன் துன்மார்க்கத்தையும் கேட்டிருக்கோம். ஆனால் எத்தனை பேர் செயல்பாட்டில் வந்தோமோ தெரியாது. நம்ம காலை மாலை ஆராதனையில் முதல்ல அதான் இருக்குது. ஏசாயா 56:7-8 நினைக்கிறேன், 6-7-8 இருக்குது. எப்போ நம்ம நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அதுதான் அந்த நெகேமியாவுடைய ஜெபம். நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம்ப்பா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன தேவையோடு இருக்கலாம். உங்கள் சகோதரிக்கு கேன்சர் வியாதின்னு கஷ்டத்தில் இங்கே இருக்கலாம்.
என் வீடு கட்டப்பட முடியல, என் கொழுந்தன் கட்டிட்டான், அண்ணங்காரன் மேற்கூடி கட்ட முடியாமல் நிலைமையில் இருக்கேன், என் வீட்டுக்காரன் பெரிய குடிகாரனாக இருக்கிறான், எனக்கு வாழ்வில்லைன்னு ஏக்கத்தோடு இருக்கலாம். என் தோட்டத்தில் மட்டும் விளையலை, வியாதி வந்து அழிச்சிருது, இல்லை எனக்கு விளையிற அன்னைக்கு விலை இல்லை, எடுக்கிற கூலி கூட எனக்கு இல்லை, அந்தளவுக்கு விலை இல்லாமல் போயிடுச்சு, ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். என் சகோதரிய மகள் படித்து டாக்டர் ஆகிட்டா, என் மகள் டாக்டர் ஆகலை, எனக்கு விடுதலைங்கிற ஏக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், துன்பங்களோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம். என்னை மாதிரி அவன் படித்தான், ஆனால் அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், நானும் சாதாரண மனிதனாக இருக்கிறேன், எனக்கே அவன் விடுதலை இல்லை. நம்முடைய ஜெபம் எப்படி ஜெபம்? ஒருத்தர் 47 நாட்கள் பாஸ்டிங் இருந்தார். லெந்து நாட்கள் எத்தனை நாட்கள் தெரியுமா? மொத்தம் லெந்து நாட்கள் எத்தனை? எப்படி 40 நாள் பாஸ்டிங் சொன்னாங்க? 7 நாள் ஓய்வு நாள். என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாம இருக்கக்கூடாது. என்னுடைய பிரதர் கேட்டிகிஸ்ட் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். அதுவரை நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட மாட்டேன். இப்போ இன்றைக்கி ஐயரை எவ்வளவோ கெஞ்சன, நல்ல இட்லி சாப்பிடுங்கன்னு. இல்லை, நான் காலையில் பாஸ்டிங். கையை விரிச்சிட்டார். வீட்டுக்காரங்களுக்கு ஒரே வருத்தம், ஐயர் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாரான்னு. ஆனால் என்னென்ன, அவருக்கு பாஸ்டிங். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபஸ்ட்டு 8 மணிக்கு சாப்பிட்ருவேன். ஏன்னா அது மனமகிழ்ச்சியின் ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், தூய அவனுடைய மகிமையை தந்த திருநாள், திருச்சபை நிறுவி தந்த திருநாள். அன்னைக்கு நம்ம பண்டிகை வரப்போகுது. பண்டிகை அன்னைக்கு என்னது போடுறோம்? ஆடு. ஊருக்குள்ளே நிறைய ஆடு வெட்டுறாங்க, கூட்டம் கூட்டமாக வெட்டுறாங்க. ஏன்னா அது என்னது? மனமகிழ்ச்சியின் திருநாள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். இதுதான் இறையல், உண்மையான இறையல். எனக்கு இவர் செலுத்துற ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு. இதை மாம்பையில் ஒரு நாள் சொன்னார். நான் எங்கே போனாலும் சொல்லிடுவேன். ஆனால் நம்ம அதான் 47 நாட்கள், 7 நாட்கள் கழிச்சா 40 நாட்கள், இப்படி 40 நாட்கள் பாஸ்டிங். ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக இருந்தார், ரொம்ப தீவிரமாக இருந்தார். தண்ணி குடிக்கல, ஜூஸ் குடிக்கல. நிறைய பேர் பாஸ்டிங் இருப்பாங்க, பாஸ்ட்டு கூட நிறையா உறவு இருக்குது எனக்கு. ஜூஸ் மட்டும் குடிப்பாங்க, ஒரு 10-12 ஜூஸ் குடிப்பாங்க. ஆரஞ்சு, லெமன், ஆப்பிள், மாதுளம்பழம், அப்படி என்னென்னோ குடிப்பாங்க. தண்ணி மட்டும் குடிப்பாங்க. ஒரு சிலர் காஃபி, டீ, பால் குடிப்பாங்க. ஒரு சிலர் ஒரு வேளை உணவு சாப்பிடுவாங்க, இல்லை கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வெளியவே வர மாட்டாங்க. 40 நாட்கள் பாஸ்டிங்னால் வெளியே வரக்கூடாது. அதுதான் முகமதியர் வந்து காலையில் மாலை 6லேருந்து மாலை சூரியன் உதயமான பிறகு காலையில் சூரியன் அஸ்தமிக்கிற வரையும் சாப்பிடுவாங்க. சூரியன் அஸ்தமித்த பிறகு மறையிற வரை சாப்பிட மாட்டாங்க. அவங்க பாஸ்டிங் 30 நாட்கள். மோஸ்ட்லி வெளியே வர மாட்டாங்க, அந்த வெயில் டைமில் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால இருக்க முடியும். ரொம்ப கஷ்டமான பாஸ்டிங் அது, சாதாரண பாஸ்டிங்கில். நீங்கள் கேவலமாக சொல்லக்கூடாது. அவங்களால அவ்வளோ டைட் பாஸ்டிங் அது. அப்படி ஒரு பையன் பாஸ்டிங் இருந்தார். பாஸ்டிங் இருந்துட்டு போய் கடவுள்லையே பாஸ்டிங் முடிய போது, ஈஸ்டரும் வந்துருச்சு, நாளைக்கு கறி குழம்பு சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும். உடனே அன்னைக்கு சனிக்கிழமை கடவுள் வந்து, உன் தேவை என்னப்பா, ரொம்ப டைட்டாக பாஸ்டிங் இருந்திருக்கேன், என்ன தேவை கேட்டுட்டு, ஆனால் உனக்கு தேவையை கேட்கும்னா ஒரு கண்டிஷன், உனக்கு என்ன கொடுத்தாலும் எதிர் வீட்டுக்காருக்கு 2 கிடைக்கும். நீ ஒரு வீடு கேட்டால் அவருக்கு 2 வீடு, நீ ஒரு கார் கேட்டால் அவருக்கு 2 காரு, நீ ஒரு கடை கேட்டால் அவருக்கு 2 கடை, என்ன கேட்டாலும் டபுள் பிளெஸ்ஸிங் நீ கேட்குறதுல என்னடா. இவர் ஷாக் ஆகிட்டாரா? கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு, இன்னும் 1 வாரம் பாஸ்டிங் இருக்கேன், அடுத்த வாரம் அங்கே கடவுளேன்னு கடவுளுக்கு டாட்டா சொல்லிட்டார். நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிட்டார், கடவுளை போ சொல்லிட்டார். ஏன்னா 2 பேரும் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் சென்னைக்கு ஒன்றா போனவங்க. எதிர் வீட்டுக்கார் பெரிய கோடீஸ்வரன், இவன் ரிச்சா ஓட்டிகிட்டு இருக்கான். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் சென்னைக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தர் ரிச்சா ஓட்டுவான், ஒரு கடைக்காரர் இருக்கார், தம்பி பெரிய கோடீஸ்வரன், மளிகை கடை வச்சுருக்காரு எங்கள் ஏரியாவில், கீதா ஸ்டோர். அவன் அண்ணன் ரிச்சா ஓட்டுறான், ஏன்னா தினம் தண்ணி அடிப்பான், அவர் தண்ணி அடிக்க மாட்டார். துட்டு இருந்தால் வேலைக்கு போகமாட்டா, அவருக்கு வேலை துட்டு இருக்கோ இல்லையோ தினம் கடை திறப்பார், கடையில் உட்காந்துருப்பார். இதுதான் ஒர்க்கு. வாழ்க்கையில் முன்னேறுனா இதுதான் மந்திரம், வேறு ஒரு மந்திரம் இல்லை. வேலையில் அசதிப்பரும் அலிமனுக்கு சகோதரன், தன் வேலை ஜாக்கிரதை வேணால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்குள்ள இருப்பான். யார் வேலையில் சரியாக இருக்குன்னு அவனை உயர்த்து மாண்டவர். அவன் கொஞ்சம் சோம்பேறி, வளரலை, அவன் வளர்ந்துட்டான். ஆனால் அவர் கடவுள் 2 கொடுக்கங்கிறாரு. கொஞ்சம் வருத்தப்பட்டு, நான் அடுத்த வாரம் வாங்க சாமின்ட்டார். கடவுள் அடுத்த வாரம் வந்தார். என்னப்பா சொல்லு, எனக்கு ஒரு கண்ணு மட்டும் போயிடணுன்னாரு. இப்போ எதிராளிக்கு எத்தனை கண்ணு போயிடுது? இது ஜபம் இல்லை. அழகாக அதில் சொல்கிறாரு, ஒருவரை குற்றங்களை அறிக்கையிட்டு, எது
பிறரை மன்னித்து கண்டினியூ டு த ப்ரேயர், இடைவிடாமல். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்போ, உட்கார்ந்துருக்கிறப்போ, நடக்கிறப்போ, படுக்கிறப்போ, படுக்கையில் அமர்ந்து கடவுளோடு பேசுங்க. சங்கீத 4:8 சொல்கிறாங்க, படுக்கையில் அமர்ந்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டே தூங்குங்க. ஜெபம், ஒரு ஜெபம் என்பது வாழ்க்கையில் முன்னேற்றமான வழி. அந்த ஜெபத்தை நம்ம விடாமல் கேட்குறப்போ, ரெண்டாவது சொல்லிடணும், உங்கள் சித்தனா கொடுங்க, நமக்கு சித்தமானால் வாய்க்க செய்யுங்க. இயேசு கேட்குறாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். யோவான் 11 கேட்குறாரு, லாசர் வெளியே வரணும், இங்கே ஜனங்கள் இருக்க, இங்கே இந்த ஜனங்கள் விசுவாசிக்கணும். ஒரே செகண்ட் ஜபந்தான், இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி மரித்த இயேசு லாசருவே வெளியே வா என்ன ஜெபம் பண்ணிட்டு கூப்பிட்டார். அவ்வளோ பவர். அவர் கேட்குற, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். நீங்கிச்சா? நீங்கள. ஏன்னா ஆண்டுடைய தீர்ப்பு இது, ஆண்டுடைய தீர்ப்பு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணுறோம், என் ஜெபம் ஏன்பா கேட்கப்படலை, கடவுளுடைய சித்தம் இது. எனக்கு 35 வருஷமாக சுகர் பேஷண்ட்டு. நேற்று ட்ரெயினில் வந்தேன், சூப்பர் டீ, எத்தனை டீனாலும் கொடுக்குறான், சூப்பர் டீ ஃப்ளைட்டில் கொடுத்த மாதிரி கொடுக்குறான், ஆனால் குடிக்க முடியாது. அதுதான் மைனஸ் பாயிண்ட்டு. மத்தியானம் பிரியாணி சாப்பிட போனேன் ஒரு இடத்துக்குன்னு, பிரியாணி சாப்பிட்றதுக்குன்னே ஒருத்தர் கூப்பிட்டார். 3 கரண்டி கேசரி விற்கிறார் எனக்கு, ஆனால் என்ன பண்ண முடியாது, சூப்பர் கேசரி டேஸ்ட் எடுத்து வச்சா அவ்வளோ டேஸ்ட்டு, ஆனால் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய சித்தம், தான் ஆண்டவருடைய சித்தம். ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாத வாழ்வு கூரை இல்லாத வீடு. முழங்கால் செய்யாதே, மூளை சாதிக்காதே. ஜெபம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த ஜெபத்தின்படி எலியா 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, சங்கீதம் 17 சொல்கிறாங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதிக இருட்டோடு ஜெபம் பண்ணார், ராம் முழுதும் ஜெபம் பண்ணார், 40 நாள் பாஸ்டிக்கிருந்து ஜெபம் பண்ணார். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் வாசல் போகாத வார்த்தையின்படி நம்ம ஜெபத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உங்களுடைய தியாதிகள், துன்பங்கள், கண்ணீரான நிலைமையில் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவற்றை சொல்லுவோமா? ஆண்டவற்றை சொல்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற